ஓகே, நைட்டு 8 மணி இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. கூட வேலை செய்கிறவங்க ஒரே காசாக கடனாக கேட்டுட்ருக்காங்கன்னு சொன்னேன்ல, அவங்கள சமாளிக்கிறது பெரும்பாடாக போய்கிட்டு இருக்கு. 10 வெள்ளி கொடுங்கண்ணா, 20 வெள்ளி கொடுங்கண்ணா அப்படி சொல்லி கெஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தன், ஒரு நாளைக்கு ஒரு ஆள் தான் கேட்குறாங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தன். எப்படி அது? ஆனால் ஒரு நாள் விடாமல் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரையும் அவங்கள சமாளிக்கிறது பெரும்பாடாக போய்கிட்டு இருக்கு. ஏற்கனவே நிறைய காசு கொடுத்து ஏமாந்துட்டேன். இந்த இடத்துல இல்லை, நிறைய இடங்கள்ல அவங்கள தான் காசு இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறது ரொம்ப பெரிய சவாலாக இருக்குதாப்பா. ஓகே, இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு, வேலை ஆரம்பிக்க போகுது. என்னை பார்த்தா ஜிம் படி மாதிரி இருக்கான். உலகத்தை நினச்சி சிரிச்சிங்களா? இல்லை, நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன். என்னை பார்த்தா ஜிம் படி மாதிரி இருக்கான் நண்பர்களே. காலைல அந்த காசு கேட்டாங்கன்னு சொன்னால, அவங்கெல்லாம் தண்ணியை போட்டுட்டு வேலைக்கு வரல. இன்றைக்கி தான் தூங்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வேலைக்கு வர முடியல அவங்களால. எங்கே வந்துட்டு ஃப்ரெண்டுக்கு அனுப்பிட்டு இருக்கேன். என்னை பார்த்தா ஜிம் படி மாதிரி இருக்கான். இங்கே வந்துட்டு நிறைய அந்த விதைகள், நட்ஸ் இது மாதிரி வந்துட்டு சாப்பிடக்கூடிய பசங்க இருக்காங்க. உடம்பை வந்துட்டு ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னு சொல்லி அதிகமாக எஃபர்ட் போடுவானுங்க. அந்த பசங்க விறுவிறுன்னு வந்துட்டு என்னை பார்த்து ஜிம் படி மாதிரி இருக்குது எப்படின்னு கேட்குறாங்க. ஏப்பா நேரம் கேட்ட நேரத்தில் ஏப்பா வந்து கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னு. என்னது கிண்டல் பண்ணுறோமா? நைட் 1 மணிக்கு யாராவது கிண்டல் பண்ணுவாங்களா? இப்போ 1 மணிக்கு என்ன கிண்டல் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு. நான் என்னோடய பழைய வீடியோஸில் பாருங்கள், என்னோடய பழைய லைவ் போட்ட வீடியோஸ் எக்ஸசைஸ் பண்ணியிருப்பேன். அதில் நானே சொல்லியிருப்பேன், என்னோடய உடம்பு வாட்டமே இயல்பாகவே கொஞ்சம் ஷேப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வச்சு சொல்கிறாங்க. அப்புறம் பழைய கடையில் மைதா போடுவோம், இந்த ரொட்டி கல் திட்டுவோம், அதெல்லாம் பார்த்து அப்படி ஷேப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது, அப்படி வேலை செஞ்சது தான் அப்படி சொல்லி சொன்னேன். எனக்கு இயல்பாகவே சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா ஒல்லியாக இருப்பேன். ஆனால் வந்துட்டு என் உடம்பு வந்துட்டு கொஞ்சம் ஷேப்பாக இருக்கும். இப்போ கொஞ்சம் தொப்பை போட்டுருச்சு மலேசியா வந்து. சரி, ஓகே. வேலை செய்கிற இடத்துல தான் அந்த பழைய கடையிலையும் ஒரு ஐ மாஸ்டர் ஒருத்தர், இந்த கடையிலையும் ஒரு ஐ மாஸ்டர் ஒருத்தர். ரொம்ப வயசானாலு தொல்லை பிடிச்சாலாம் போயிட்டுருக்கு. அவரோட வேலையும் நம்மளே வாங்கிடுவார் போல் சைஸாக பேசி. நான் அன்றைக்கெலாம் செய்ய மாட்டேன் சொன்ன, அப்புறம் வேறு ஒரு சப்ளையர் பையனை விட்டு தான் வந்துட்டு வேலை செய்ய சொன்னேன். பாய்லர் கெட்டு போச்சு, அதுக்கு உதவி பண்ணணுமா? நம்மளுக்கே ஏகப்பட்ட வேலை இருக்குது. கல் திட்டணும், மேகி பிடிச்சி வைக்கணும். இதில் அவரோட வேலையும் நம்மளே வாங்கிடுறது, சின்ன பையனாக இருக்கான்னு சொல்லி. நானே செய்ய மாட்டேன்ட்டேன், கடுப்பாகி போச்சு. எத்தனை நாள் நம்மளே வந்துட்டு சும்மா சரி மரியாதைக்கு வந்துட்டு இது பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம மண்டையிலே மிளகா அரைச்சிக்கிட்டு இருக்கிறது. வேலை போயிட்டுருக்கு. இந்த காசு கேட்ட பசங்க தண்ணியை போட்டுட்டு அங்கேயும் காசை ரெடி பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வேலைக்கு வரல, தூங்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் தான் லீவு, ஆனால் 2 பேரும் இன்றைக்கி லீவு போட்டானுங்க. டெய்லி காசுன்னு கேட்டு நம்மளை கொள்றாங்களே. நம்ம ஒன்றும் இருக்கப்பட்டவங்க கிடையாது, நம்மளும் வேலைக்கு தான் வந்திருக்கோம். அவங்கள மாதிரி ஓனர்கிட்ட அட்வான்ஸ் கேட்டால் கொடுக்க போகிறாரு இவங்க குடிக்கிறதுக்கு. அதனால தான் வந்துட்டு ஓனர்கிட்ட கேட்குறதுக்கு பயந்துக்கிட்டு மற்றவங்கள்ட்ட கேட்டுட்ருக்காங்க. அதுலேயும் நைட்டு நான் 8 மணிக்கு வேலைக்கு வரும்போது என்னை வந்துட்டு கேட்டிருக்காங்க, ரொட்டி மாஸ்டர் போயிட்டாரா அப்படின்னு. நான் இப்போ முன்னாடியே கீழே இறங்கி வந்துடுவேன். ஆர்டர் இருக்கா? சாப்பிட போகிறேன். நிலா நேரில் பார்க்கும்போது வெள்ளையாக இருக்குது, கேமராவில் பார்க்கும்போது ரெட் கலரில் இருக்குது. இப்போ மணி காலையில் 5 மணி. பாருங்க, இதெல்லாம் மலேசியாக்காரங்க வீடு. இது வந்துட்டு கிராமம். அப்படியே ரைட் சைடில் காமிச்சேன்னு வச்சுங்களேன், பயங்கர சூப்பரான ஒரு வியூவை நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் காமிக்க முடியாது. இது வந்துட்டு எங்களோட கடை. எவ்வளோ சேர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாத்துக்கும் ஒரே மாஸ்டர். இதுக்கு இந்த பக்கம் சைட்லேயும் அந்த பக்கம் சைடு ஃபுல்லாகவும் சேர் இருக்குது.
அங்கேயும் வீடுகள் அப்படியே இறக்கும், அப்படியே அந்த பக்கம் இறக்கும், அப்படியே மலைங்க. நிலா இப்போ ஓடுறதுல கடையில் ஒரு மியூசிக், அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். டடடன் 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 அப்படி ஓடு. இவர் தான் அந்த பர்மாக்காரர் அண்ணன் முன்னாடி வந்திருக்காரு, மியான்மார். அந்த பர்மாக்காரர் சொன்னல, அவர் ஒரே பக்தியாக சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு தான் இந்த மருதமலை சத்தியமாகவும் ஆறுபடையும் சண்முகம் அப்படின்னு அந்த ஒரு பாட்டு இருக்குல்ல, புஷ்பவானம் குப்புசாமி அப்படிங்கிற ஒரு சிங்கர் பாடினது. அது ஒரு 12 நிமிஷம் செகண்ட்ஸில் வந்துட்டு யூடியூப்பில் இருக்கும், நீங்கள் வேணால் பாருங்கள். அந்த பாட்டை நான் இப்போ போட்டு கொடுத்துட்டு வந்தேன் ஒரு லேப்டாப்பில், ஸ்பீக்கரில் ஓடிக்கிட்டு இருக்கு. பற்றியெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்ருக்காரு. நானும் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தேன். அதான் திருநாள். ஓகே, கொஞ்சம் கூட வேலை செய்கிறவங்க கூட இடையூறாக தான் போய்கிட்டு இருக்கு. நான் சொல்லியிருக்கிறேன், இந்த இடத்துல வேலை நேரத்தில் அரசியல், பல இடங்களில் வேலை பார்த்து அதை நான் பதிவு பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல அப்படி இருக்காது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா ஓனரும் கலந்து வேலை பார்க்குறாரு அப்படின்னு. ஆனால் இங்கேயே இருக்குது, நம்ம எங்கே போனாலும் அது இருக்கும் நண்பர்களே. நம்ம கூட வேலை செய்கிறவங்க போட்டி, பொறாமை, சூழ்ச்சி இதெல்லாம் செய்வாங்க. நம்மளோட வேலையில் வந்துட்டு கவனம் செலுத்தி நம்ம நம்மளோட வேலையை வந்துட்டு பக்காவாக செய்யணும், முடிக்கணும். ஓகே, அவங்களோட முதல் டார்கெட் நம்மளோட மைண்டை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுறது தான். ஓகே, நம்ம மைண்டு டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா நம்மளால் வேலையில் கவனம் செலுத்த முடியாது. நம்ம எதுக்காக அங்கே இருக்கோம்? வேலை செய்கிறதுக்காக இருக்கோம். புரியுது அவங்களுக்கு? அதை வந்துட்டு கொலாப்ஸ் பண்ணுவாங்க. அது ஒரு சைக்காலஜி மாதிரி. அது அவங்களே தெரியாமல் அதை தான் அவங்க முதல் ஸ்டெப்பாக பண்ணுவாங்க. நம்ம கவனமாக அதெல்லாம் கண்டுக்காமல் நம்மளோட டியூட்டி என்ன அதை நம்ம பக்கவாக செய்யணும். நம்மளை மாதிரி இன்னொருத்தன் நம்மளை கூட சூப்பராக வந்து செஞ்சிடக்கூடாது. அந்தளவுக்கு நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு அதி தீவிரமாக நம்மளோட வேலையை நாம் செஞ்சு முடிக்கணும். ஓகே, நம்மளை யாராலும் எதுவும் பண்ண முடியாது. அப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா கவனம் செலுத்தணும். ஓகே, சாமி கும்பிட்டுட்டு வேலைக்கு போகணும். ஓகே, தொழில் பக்தி இருக்கணும். ஓகே, இந்த நாள் முடிஞ்சிச்சு, சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன், அவ்வளோதான். ஓகே, என்ன மாதிரி இருக்கணும்னு நினைங்க. எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு போதைய பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாடாதீங்க. மீளணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க, என்ன மாதிரி. ஓகே, பார்த்து பத்திரமா இருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், விழிப்புணர்வோடு இருங்க, தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் நான் என்ன பேசுகிறேன், என்ன வைக்கிறேன், என்னோடய லைஃப் என்ன அப்படின்லாம் உங்களுக்கு புரியும். என்னோட கனெக்ட் ஆகுங்க. என் கண்ணிலேருந்து இந்த வீடியோவை பாருங்கள். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். ஓகே, என்னோடய வீடியோஸ் எல்லாமே பிடிக்கும் என் கண்ணிலேருந்து பார்த்தீங்கன்னா. தொடர்ந்து பாருங்கள், பார்த்து பத்திரம் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.